தர்மத்தில் ஆட்ட வேண்டும், அதர்மத்தை அடியோடு அழிக்கும் தேவருடைய குறை தீர்ப்பதற்காக இருந்த பொழுதிலும் அந்த ஜம்பு மகாரிஷி வேள்வியிலே பார்வதிக்கு பக்தராகவும் அசுரருக்கு யமனாகவும் இருந்தபொழுதும் அந்த ஜம்பு மகாரிஷி வேள்வியிலே மக்களுக்கெல்லாம் மகாராஜனாக திகழ்ந்து 1000 சூரிய கோடி பிரகாசத்துடன் வெள்ளை குதிரை மீது ஏறி அக்னி கலசத்தோடு பிறந்த 5 வயது சிறுவனோ வீரவன். இனமானம் காத்து அந்நியர் குல சிங்கங்களே எண்ணிய செயலை எண்ணியபடியே நடத்தி முடிக்கும் தங்கங்களே. இயற்கை கொடுத்த வரங்கள் உங்கள் 21 உயிர்களை வரமா வந்தது. இயற்கை கொடுத்த வரங்கள் 21 உயிர்களை உரமாய் வருகின்ற பாதையில் உங்கள் உடல் பொருள் சொந்தம் உயிரையும் தந்தது மத்திய குலத்தின் வீரர்களே. கண்ணியமிகின்ற ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உங்கள் உடல் பொருள் சொந்தம் உயிரையும் தந்தது மத்திய குலத்தின் வீரர்களே. கூட்டத்தில் முதுகை எலும்பை உடைத்து எறிந்தது அந்நியர் குலத்தின் வீரர்களே. தன்மானம் காட்டு, தியாகம் தானே அந்நிய மக்களை நாடாளும் பழியாய் செய்தது. முரதி அணிதிரள்வோம் எங்கள் தளபதி மாவீரனே குரு சிறிய முறையில் அணிதிரள்வோம். ஐயாவின் சொல்லை ஏற்றியவர்களை நடந்திடுவோம். எங்கள் தளபதி மாவீரனே குரு சிறிய முறையில் அணிதிரள்வோம். ஐயாவின் சொல்லை
ஏ பேய் நடுங்கும் புயல் நடுங்கும் உள்ள வந்த முனை நடுங்கும் ஏ சாமி கூட இங்கு வந்தா சத்தியமா கூட நடுங்கும் முள்ளு வேல காட்டுக்குள்ளே 36 வருஷங்களாம் ஆடி ஓடி அலைஞ்ச பாதம் போன்ற இடம் இந்த இடம் வீரப்பன் வீர வண்டியன் பூஞ்சொரியும் நந்தவனும் பூஞ்சொரியும் நந்தவனும் மகாம் சேர்ந்து வன்னிய சிகாமணி சேர்ந்து இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து வீரப்பன் பாடலை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். இந்த அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி. நமது திரும்பி பார் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா சிவா அண்ணா அவர்கள் அந்த குடும்பத்தை சார்பாக இங்கே வன்னியனாக வேணும் என்று நமது கோட்டப்பள்ளி கிராம சேர்ந்த தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று நமது மரக்குளம் கிராம சேர்ந்த அங்க மரக்குளம் முருக ஆலயத்தின் தர்மகர்த்தா அண்ணா மணிவண்ணன் அண்ணா அவர்கள் குடும்பத்தை சார்பாக வீரவண்ணின் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிம்மலக்கிலத்தில் இருக்கிறது ஜம்பு மகாவிசி வேள்வியிலே அக்னிகிரியுடைய துணையோடு இருந்த பொழுதிலும் அந்த சூரனுக்கு எதிராக நின்று பார்வனுடைய பக்தராக திகழ்ந்து இந்த வீரவன்னியன்